ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த சூப்பரான கீபோர்டை எப்படி பிளெண்டரில் செய்கிறதுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லித்தர போகிறேன். மாதிரி இது பார்க்க அவ்வளோ நல்லா இல்லையாப்பா. Let's get into the video, guys. Everything starts with, ரெஃபரன்ஸ். ஸோ கூகுள் ஒரு அமேசானில் உங்கள் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி உங்களோட ஓன் ஃபோட்டோஸை கூட நீங்கள் எடுக்கலாம். பட் எடுத்த அந்த ஃபோட்டோவை உள்ளே இம்போர்ட் பண்ணி தென் ஸ்டார்ட் வித் சிம்பிள் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் கியூப் அண்ட் தென் அதை முடிஞ்ச வரைக்கும் இமேஜஸோட வந்து அலைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள், போத் ஃப்ரம் டாப் வியூ அண்ட் சைட் வியூ. அண்ட் நான் சூஸ் பண்ண இந்த ஸ்பெசிஃபிக் கீபோர்டில் கீஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஓட்டை இருக்குது. ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக கண்ட்ரோலர் கொடுத்து நான் வந்து எட்ஜ் லூப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் ஆன் தி இமேஜ். பட் அதுக்குன்னு இந்த இடத்துல அக்யூரேட்டாக அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம அலைன் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. பிகாஸ் இது ஒரு ஃபோட்டோங்கிறதுனால ஆல்ரெடி இது எடுக்கும் போதே டிஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக அலைன் பண்ணாலும் இது பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ குத்துமதிப்பாக உங்கள் இன்ஸ்டிங்க்டை யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள். தென் ஃபேஸ் மோடில் அந்த ஏரியாஸை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் இன்சர்ட் அண்ட் தென் உள் பக்கமாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்கன்னா இட் வில் லுக் லைக் திஸ். பட் இப்போ இதுக்கு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் ஆட் பண்ணோன்னா எஜஸ்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாயிரும். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்கு அகைன் ஆட் ஃபியூ மோர் எட்ஜ் லுப்ஸ் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இது ஈவனாக எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆல்சோ போர்டோட எட்ஜஸையும் மறந்துடாதீங்க. நான் இப்போ மெயின் கீஸை பண்ணுறதுக்கு நான் ஒரு கியூப் அகைன் யூஸ் பண்ணி அதை ரெஃபரன்ஸோட மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதுக்கு டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்ல ஸ்கேல் பண்ணிக்கிறேன். தென் அதோட ஹைட்டை சைட் வியூவில் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தென் சென்டரில் ஒரு எட்ஜ் லூப் அண்ட் தென் அதை இந்த மாதிரி கீழே இறக்கிட்டு தென் அதோட சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் அண்ட் பாட்டம் ஃபேஸை டெலிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி பெவில் பண்ணிங்கன்னா இட்ஸ் டன். பட் இந்த கீபோர்ட்ஸில் எல்லா கீஸுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது அண்ட் சம்டைம்ஸ் அதோட என்டையர் ஷேப்பே கூட மாறதுக்கு சான்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் த டிசைன். ஸோ நீங்கள் எந்த கீபோர்ட்ஸ் எடுத்தாலும் அதை கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் பேக் டு மாடல் பண்ண அந்த கீஸை ஹோல்டில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி மல்டிபிள் கீஸ் தேவைப்படுற இடத்துல யூஸ் அரே மாடிஃபையர். பட் இந்த அரே மாடிஃபையரில் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இந்த ஃபேக்டர் வேல்யூ இது எல்லா கீஸ்க்குமே வந்து சேமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கீபோர்ட் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். பட் இதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணி கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணி நம்பர்ஸை வந்து கரெக்டாக செட் பண்ணணும். தேவைப்பட்டால் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இல்லைனா ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் நிறைய கீஸை இன்னும் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கேன் பிகாஸ் அது எல்லாமே வந்து வேறு ஷேப்ஸ். ஸோ அதை வந்து நம்ம செப்பரேட்டாக ரெடி பண்ணணும். பட் இங்கே தான் ரியலைஸ் ஐ ஃபக்ட் அப் திஸ் ஏரியா. ஸோ குயிக்காக எட்ஜ் லூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பாட்டம் ஃபேஸ் அண்ட் சைட் ஃபேஸை டெலிட் பண்ணிவிட்டு அகைன் டொபாலஜியை பழைய மாதிரி கொண்டு வந்துட்டு தென் அதுக்கப்புறமா நான் புது ஹோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எப்பவுமே நடக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் இந்த வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸை ஜாயின் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடும். பிகாஸ் இதை விட நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. லைக் திஸ் கண்ட்ரோல் கீ, இதோட ஷேப் நார்மல் கீஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ அதில் இந்த மிடில் எட்ஜஸை டெலிட் பண்ணிவிட்டு தென் அதை ரீஃபில் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு எட்ஜ் லூப் ஆட் பண்ணி தென் அதை இந்த மாதிரி மேலே கொண்டு போங்க. அண்ட் தென் அட்ஜஸ்ட் த வித் அண்ட் சைட் வியூவில் இந்த வேர்ட்ஸை செலக்ட் பண்ணி இப்படி கீழே இறக்குனீங்கன்னா இட்ஸ் டன். தென் இதுக்கப்புறம் இந்த மேனுவல் கீஸை ஒன் பை ஒன்னாக வந்து ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் அகைன் இந்த கீபோர்ட் லேஅவுட்ஸ் எல்லாமே வந்து வேறு மாதிரி ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பேஸிங்கில் இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா மெஸ்ஸி ஆயிரும். அண்ட் தென் ஃபைனலாக இந்த என்டர் கீயை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுக்கு அகைன் நான் வந்து ஒரு கியூபை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட பாட்டம் ஃபேஸை ஸ்கேல் பண்ணி தென் ஆட் அன் எட்ஜ் லூப் அண்ட் அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு மொத்த கீஸோட அதை வந்து கரெக்டாக அலைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் அதுக்கு இன்னும் கொஞ்சம் எட்ஜ் லூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை உள் பக்கமாக புஷ் பண்ணி ஆட் சப்டிவிஷன் அண்ட் தென் பெவில் அண்ட் தென் ஒரு சில ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் மாடலுமே வந்து டன் ஆயிரும். பட் இதை மாடல் பண்ணி முடித்த உடனே நான் வந்து ஓவர்லேஸில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக் எனபிள் பண்ணி பார்க்கும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அதாவது இந்த கீபோர்டில் மொத்தமாக ஆல்மோஸ்ட் 1 lakh வேர்டிசஸ்க்கு மேலே இருக்குது. விச் இஸ் நாட் பேட். பட் அதே சமயம் நான் வந்து இந்த ஃபியூச்சரில் ஏதாவது அசட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதுனால இதோட வேர்டிசஸ் கவுண்டர் ரெடியூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட கீஸ் எல்லாத்துக்கும் நான் ஆட் பண்ண அந்த சப்டிவிஷன் மாடிஃபையரை டெலிட் பண்ணி பார்த்தேன். அது எந்த அளவும் பெருசாக வந்து லுக் வைஸ் சேஞ்சஸ் கிரியேட் பண்ணல. அண்ட் இந்த சிங்கிள் சேஞ்ச் ஆல்மோஸ்ட் 70K வேர்டிசஸை வந்து ரிமூவ் பண்ணிருச்சு. ஃபைனல் ஸ்டெப்பாக இந்த அரே மாடிஃபையர் இருக்கிற எல்லா கீஸையும் செலக்ட் பண்ணி அண்ட் தென் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாடிஃபையர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாடிஃபையர் அப்ளை ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இதை அன்ட்ராப் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கீஸையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாறிடும். தென் எடிட் மோட்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டாப் வியூவில் ப்ரெஸ் யூ அண்ட் ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ. அண்ட் இது நம்ம வியூவில் எந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்டை பார்த்தோமோ அதே மாதிரி அன்ட்ராப் பண்ணிடும். அண்ட் தென் அதுக்கப்புறமா யூவி எடிட்டருக்குள்ளே போயிட்டு இதை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கோ டு யூவி அண்ட் தென் எக்ஸ்போர்ட் யூவி லேஅவுட். இது இந்த யூவி லேஅவுட்டாக நமக்கு ஒரு PNG இமேஜஸாக சேவ் பண்ணிடும். தென் ஓப்பன் எனி ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன். நான் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணியிருக்கேன். வித்
ரெசல்யூஷன் ஆஃப் 2048 into 2048. தென் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த யூவி லேஅவுட்டை உள்ளே இம்போர்ட் பண்ணி அதோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தென் இதுக்கப்புறமா மேனுவலாக எல்லா கேஸ்க்கும் மேலே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை 1 by 1 நம்ம வந்து இப்போ டைப் பண்ண போகிறோம். அண்ட் டு பி ஹானஸ்ட், இது வந்து கொஞ்சம் உண்மைக்குமே ஒரு போரிங்கான ஒரு ப்ராசஸ் தான். பட் என்ன பண்ணுறது, இப்படி பண்ணால் தான் பெட்டர் குவாலிட்டி கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் பாட்டை கேட்டுட்டு சும்மா சில் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 35 minutes கிட்ட ஆச்சு. பிகாஸ் இந்த ஐகான்ஸ் எல்லாத்தையுமே வந்து நானே உட்காந்து கிரியேட் பண்ணிருந்தேன். பட் ஃப்ரீ ஐகான்ஸும் வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் இந்த போரிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா லேஅவுட் அண்ட் பேக்ரவுண்ட் லேயரை ஹைட் பண்ணிவிட்டு இதை ஒரு PNG இமேஜாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேக் இன் பிளெண்டர் நான் வந்து லைட்டிங்க்கு ஒரு HDR யூஸ் பண்ணியிருக்கேன் வித் வெரி லோ ஸ்ட்ரென்த். அண்ட் ஆல்சோ ஒரே ஒரு லைட் வித் 500 watts பவரும் வந்து இங்கே நான் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி என்னோட இந்த கீஸை நான் வந்து இந்த போர்டோட கொஞ்சம் பேரண்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ வி ஆர் ரெடி ஃபார் டெக்ஸ்சரிங். அந்த டெக்ஸ்சரிங்க்கு நான் வந்து டெக்ஸ்சர் ஸ்டாக்கிங்ங்கிற ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மெத்தடில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் மெட்டீரியலை ரெடி பண்ணிட்டு தென் அதுக்கு மேலே வந்து நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போவோம். ஸோ இந்த கீஸோட பேஸ் மெட்டீரியலை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண இமேஜை உள்ளே கொண்டு வந்து ப்ரிவியூ பண்ணிங்க அப்படின்னா பிளாக்காக இருக்கும். பட் அதுவே இந்த ஆல்ஃபாவை நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த ஆல்ஃபாவை நம்ம ஒரு மாஸ்காக யூஸ் பண்ணுறதுக்காக ஆட் அ மிக்ஸ் கலர் அண்ட் தென் அதோட ஃபேக்டரில் இந்த இமேஜை கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம டாப் கலரை வச்சு நம்மளோட கீபோர்டோட கலரை டிட்டர்மைன் பண்ண முடியும். நான் வந்து அதை ஒயிட்டில் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பாட்டம் கலரை நம்ம டெக்ஸ்ட் கலராக வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். அண்ட் நான் வந்து இதை லைட்டாக ஒரு கிரே கலரில் செட் பண்ணிக்கிறேன். பட் என்னோட இந்த கீபோர்டில் RGB லைட்ஸ் இருக்கிறதுனால இந்த டெக்ஸ்ட் எல்லாமே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து லைட் எமிட் பண்ணும். ஸோ அதனால் இந்த மிக்ஸ் கலரை நான் டூப்ளிகேட் பண்ணி அகைன் இந்த ஆல்ஃபா வேல்யூவை ஃபேக்டரில் சொருவிட்டு தென் இதோட அவுட்புட்டை நான் வந்து ஆல்ஃபாவில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்கிற இடம் மட்டும் எனக்கு இப்போ டிரான்ஸ்பரண்டாக ஆகும். நான் கிரே செட் பண்ணதுனால இப்போதைக்கு இது செமி டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. பட் இது நம்ம இந்த RGB லைட் செட் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னுமே கொஞ்சம் எஃபெக்ட் தெரியும். பட் அடிஷனல் டீட்டெயில்ஸ்க்காக ஃபஸ்ட்டு நாய்ஸ் டெக்ஸ்சர் ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்சர் கோஆர்டினேட்ஸில் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ இதோட ஸ்கேல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தென் ஆட் அ பம்ப் நோட். அந்த நாய்ஸ் டெக்ஸ்சரோட அவுட்புட்டை பம்போட ஹைட்டில் கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரென்த் அண்ட் டிஸ்டன்ஸை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லோவாக செட் பண்ணி பாருங்க. பிகாஸ் கீபோர்ட்ஸ் கொஞ்சம் மோஸ்ட்லி ஸ்மூத்தாக தான் இருக்கும். பட் இதை ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் இது வந்து லைட்டோட பவுன்ஸிங்கை இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மாற்றும். தென் இந்த நாய்ஸ் டெக்ஸ்சரை Ctrl Shift and D ப்ரெஸ் பண்ணி நான் வந்து டூப்ளிகேட் பண்ணி இந்த வாட்டி இதோட வேல்யூவை கொஞ்சம் லோவாக செட் பண்ணிவிட்டு தென் ரஃப்னஸில் இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெஃப்ளெக்ஷனில் நமக்கு கொஞ்சம் வேரியேஷன் கிடைக்கும். அண்ட் தென் இதை கொஞ்சம் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கலர் ரேம்ப் ஆட் பண்ணி அந்த பிளாக் வேல்யூவை நான் ஒரு மாதிரி மிட் கிரேல செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் பிளாக் அப்னா ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். அண்ட் இதோட இந்த பேசிக் மெட்டீரியலும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மெட்டீரியலை நான் என்னோட போர்டுக்கும் வந்து நான் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலரான டெக்ஸ்சர் தான். பட் இந்த மெட்டீரியலை நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் டெக்ஸ்சர் அண்ட் ஆல்ஃபா நோட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டெட் நான் அந்த ரஃப்னஸ்க்கு யூஸ் பண்ண அந்த நாய்ஸ் டெக்ஸ்சரை அப்படியே இந்த மிக்ஸ் கலரோட ஃபேக்டருக்குள்ளே சொருவினேன் அப்படின்னா இந்த ரெண்டு கலர்ஸையும் சேஞ்ச் பண்ணுற மூலமாக எனக்கு லைட்டாக கொஞ்சம் கலர் வேரியேஷன் மட்டும் கிடைக்கும். பட் அதர் தன் தட் இப்போதைக்கு இந்த பேசிக் மெட்டீரியல் நம்ம முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம டீடைல்ஸ் பக்கம் போகலாம். அண்ட் டீடைல்ஸ் அப்படின்ட்டு இந்த கீபோர்டை பார்த்தோம் அப்படின்னா என் கண்ணுக்கு டஸ்ட்டை தவிர எதுவுமே தெரியல. அண்ட் அந்த டஸ்ட்டையும் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கீஸோட டாப்பில் டஸ்ட் இருக்காது. சைட்ஸ் அண்ட் பாட்டமில் மட்டும்தான் வந்து டஸ்ட்டு வந்து ஒட்டி இருக்கும். பிகாஸ் நம்ம எப்போவுமே கான்ஸ்டன்ட்டாக அந்த கீஸை டேப் பண்ணுறதுனால அந்த இடத்துல டஸ்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ இதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் த பிரின்சிபல் BSDF நோட். அண்ட் எட்ஜஸில் மட்டும் தான் நமக்கு டர்ட் வரணும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த எட்ஜஸோட டேட்டாஸ் தேவை. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆட் அ பெவில் நோட். அண்ட் எப்படி நம்ம மாடல் பண்ணும்போது பெவில் யூஸ் பண்ணால் எட்ஜஸ் எல்லாமே ஸ்மூத் ஆகுமோ அதே மாதிரி தான் இங்கேயும். பட் நம்ம மெஷ்ஷை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து நார்மல்ஸாக வந்து ஸ்மூத் பண்ணும். ஆல்சோ நமக்கு ஜாமெட்ரி நோடும் தேவை. பிகாஸ் அதில் தான் இந்த மெஷ்ஷோட ஒரிஜினல் நார்மல் டேட்டாஸ் இருக்கும். அண்ட் நார்மல்ஸுங்கிறது பேசிக்காக வெக்டார் வேல்யூஸ் லைக் X, Y and Z. அண்ட் இதுதான் நம்ம மாடலோட ஃபேஸஸ் அண்ட் வெர்டிசஸ் எந்த பக்கமாக டில்ட் ஆயிருக்கு அது எந்த ஆங்கிளில் பார்த்து இருக்குங்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். அண்ட் இப்போ நம்ம கிட்ட இந்த மெஷ்ஷோட ஒரிஜினல் நார்மல் டேட்டாவும் இருக்குது. அண்ட் நம்ம மேனுவலாக ஸ்மூத் பண்ணப்பட்ட நார்மல் டேட்டாவும் இருக்குது. அண்ட் இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம எப்படியாச்சும் கால்குலேட் பண்ணோம்னா நம்மளால ஒரு எட்ஜ் மாஸ்கை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் வெக்டார் மெத்தனோட ஆட் பண்ணிட்டு தென் அதை டாட் ப்ராடக்டாக வந்து செட் பண்ணுங்க. அண்ட் ஏன் ஸ்பெசிஃபிக்காக டாட் ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா பேசிக்காக இது இந்த ரெண்டு வெக்டார்ஸோட ஆங்கிளையும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். அண்ட் அப்படி கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த ஆங்கிள் சேமாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை 1 அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ணிடும். இதுவே வந்து இந்த ஆங்கிளுக்கும் இந்த ஆங்கிளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள் எந்த அளவு டிஃப்ரென்ஸாக இருக்குங்கிறத பேஸ் பண்ணி அந்த வேல்யூ வந்து 0.8, 0.4 ஆர் 0.2 வந்து செட் பண்ணும். அகைன் இது வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் ஓவர்வெல்மிங் அண்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். பட் புரியலன்னா நோ ப்ராப்ளம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகே, பட் இப்போதைக்கு இதோட ரிசல்ட்டை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ டு ஆட் சம் கான்ட்ராஸ்ட் நமக்கு வந்து மேப் ரேஞ்ச் அப்படிங்கிற நோடு தேவை. அண்ட் அதோட மினிமம் வேல்யூவை 1னும் மேக்ஸிமம் வேல்யூவை 0ன்னு செட் பண்ணிங்கன்னா பேசிக்காக இது வந்து இன்வெர்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் கலர் ரேம்பில் நம்ம கலரை ஸ்விட்ச் பண்ணால் நடக்கிற மாதிரி தான். அண்ட் பேசிக்காக கலர் ரேம்ப் அண்ட் மேப் ரேஞ்ச் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ வேணும்னா நீங்கள் கலர் ரேம்ப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எட்ஜஸோட மாஸ்க் வந்து கிடச்சிருச்சு. அண்ட் இப்போ இதை ஒரு மிக்ஸ் கலர் நோடுக்கு ஃபேக்டராக செட் பண்ணிங்கன்னா இப்போ பாட்டமில் இருக்கிற
கலர் டர்ட்டை வந்து டிட்டர்மின் பண்ணும். அண்ட் டாப் கலரை நீங்கள் எதனால வைக்கலாம், பிகாஸ் அந்த டாப் கலரை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் இப்போதைக்கு இந்த மாஸ்க் வந்து ரொம்பவே சிமிலர் அண்ட் போரிங்காக ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இது கொஞ்சம் வெரைட்டி கொடுக்கறதுக்காக ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் ஆட் பண்ணி அதோட டெக்ஸ்சர் கோஆர்டினேட்டை ஆப்ஜெக்டாக செட் பண்ணிவிட்டு ஸ்கேல் வேல்யூவை வச்சு கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள். நான் வந்து ஆல்மோஸ்ட் 400 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அகைன் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்னொரு மேப் ரேஞ்சினோடய ஆட் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை நான் பெவில் நோடோட ரேடியஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ இந்த 2 மேப் ரேஞ்சும் நீங்கள் மாற்றி வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட் அ மிட் ஷேடர் நோட். அண்ட் இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாஸ்க் மட்டும் தேவைப்படும். அண்ட் இந்த மாஸ்க்கை தான் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மேப் ரேஞ்சோட அவுட்புட்டை இங்கே ஃபேக்டர் வேல்யூவில் நீங்கள் சொல்லிட்டு இந்த டஸ்ட் ஷேடரை பாட்டம்லையும் பேஸ் மெட்டீரியலை டாப்லையும் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் அ ரியலிஸ்டிக் டர்ட் மெட்டீரியல். எனக்கு இதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டேமேஜ், ஸ்க்ராச்சஸ் இந்த மாதிரி வந்து நம்ம லேயர்ஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம். பட் இப்போதைக்கு இதுவே எனக்கு ஓகேன்னு தோணுது. ஸோ இந்த டர்ட் ஷேடர் எல்லாத்தையுமே வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த போர்ட் மெட்டீரியலையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் ரீகனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபைனலி இந்த RGB லைட். ஸோ அதுக்கு வந்து இந்த ஹோல்ஸோட பாட்டம் ஃபேஸஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து நான் செப்பரேட்டாக ஒரு மெட்டீரியல் அசெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஷேடரில் நான் பிரின்சிபல் BHDF-ஐ டெலிட் பண்ணிவிட்டு ஆட் அண்ட் எமிஷன் டெக்ஸ்சர். அண்ட் தென் இந்த கீபோர்ட் லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட் கலர் வந்து அப்படியே பிளேஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுனால இதை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கிரேடியன்ட் நோட் தேவை. அண்ட் அதோட டிஃபால்ட் லுக்கே வந்து பர்ஃபெக்டான ஒரு கிரேடியன்ட் தான் வந்து நமக்கு கொடுத்துச்சு. பட் ஸ்டில் உங்களுக்கு அடிஷனல் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா Ctrl+T ப்ரெஸ் பண்ணி மேப்பிங் வேல்யூவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் அகைன் எனக்கு வந்து இந்த டிஃபால்ட் வேல்யூ ஓகே. அண்ட் இதுக்கு கலர் கொடுக்க ஒரு கலர் ரேம்ப் அண்ட் நமக்கு மொத்தம் 3 கலர்ஸ் வேணும் RGB. ஸோ 3வது ஒரு கலரை நான் கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கலரை க்ரீன் மட்டும் 1 செட் பண்ணிட்டு மொத்தம் எல்லாத்தையும் 0. அண்ட் தென் செகண்ட் கலருக்கு ரெட் மட்டும் 1 வச்சுட்டு மொத்தம் எல்லாமே 0. அண்ட் லாஸ்ட்டாக ப்ளூவை மட்டும் 1ல் செட் பண்ணிட்டு மொத்தம் 2 கலர்ஸையும் 0க்கு செட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு RGB லைட்ஸ் ரெடி. அண்ட் ஆல்சோ இந்த கீஸுமே வந்து இப்போதைக்கு அந்த லைட்டை எமிட் பண்ணும். அண்ட் இது எந்த அளவுக்கு லைட் வந்து எமிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த மிக்ஸ் கலர்ஸோட கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒயிட்டில் செட் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, பிளாக்ல செட் பண்ணிங்கன்னா ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அங்கே நான் வந்து அதை ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கிறேன். அண்ட் இதோட டெக்ஸ்சரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறமா பேசிக்காக அதுக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட் லைட்டிங் செட்டப் வந்து நான் ரெடி பண்ணேன். அண்ட் லைட்டிங் பற்றி நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போடுறேன், பிகாஸ் இது கொஞ்சம் ஒரு பெரிய டாபிக். பட் தென் ஃபைனலாக அதை ரெண்டர் பண்ணிவிட்டு ஒரு செப்பரேட் பிளெண்டர் ஃபைலில் நான் வந்து கம்போசிட்டிங்கும் இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் இந்த ஹோல் நோட் செட்டப்பை பற்றி என்னால் பேச முடியாது, பிகாஸ் இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் அகைன் இது வந்து நீங்கள் அப்படியே ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற அந்த ஒரு டுட்டோரியலை போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதை நான் பேஸாக வச்சு தான் வந்து நான் ரீக்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணேன். அண்ட் டு பி ஆனஸ்ட் அதுலேருந்து என்னால் ஒரு 10% அவுட்புட்டை தான் வந்து எடுக்க முடிஞ்சு. ஸோ அதனால தான் வந்து அதை பற்றி என்னால் பெருசாக இங்கே பேச முடியாது. மேபி இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் வந்து நான் அந்த கம்போசிட்டிங்கை கொஞ்சம் மாஸ்டர் பண்ணிவிட்டு வீடியோஸ் போடுறேன். அண்ட் அதர் தென் தட் இதான் வந்து ஃபைனல் ரிசல்ட். அண்ட் இந்த டைப் ஆஃப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பிகாஸ் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கண்டென்ட் தான் வந்து போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இன்ஸ்டெட் ஆஃப் மை போரிங் ஃபேஸ். அண்ட் இப்போதைக்கு இந்த கேரக்டர் ஒரு PNG இமேஜ் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கு. பட் கூடிய சீக்கிரம் வந்து இதை நான் ஃபுல்லி அனிமேட்டடாக பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அந்த ப்ராசஸை கண்டிப்பாக வந்து நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். ஸோ இஃப் யூ வாண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைவ் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். மேபி வீக்கெண்டில் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் அண்ட் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து செப்பரேட் வீடியோ மேக் பண்ணுறேன். பிகாஸ் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டுமாரோ.